श्री गुरुभ्यो नमः। नमस्कारम। नमस्कारम। यतो हस्तस ततो दृष्टि, यतो दृष्टस ततो मन, यतो मनस ततो भावो, यतो भावस ततो रस. இரவின் மடியில் கதிரவன் இளைப்பாரிட, வெண்மதியின் வருகைக்கு வானமது காத்திருக்க, கார்முகிலின் துணையில் நட்சத்திரங்கள் மின்னிட, மண்ணில் கால் முளைத்த நட்சத்திரமாக பரத அரங்கேற்ற மேடை ஏறும் ஸ்ரீமதி சத்யபாலா அவர்களின் அரங்கேற்றத்திற்கு வருகை தந்த அனைவரையும், சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் மீரா நாராயணன் அவர்களையும் திரு சபாபதி அவர்களையும் வரவேற்று உங்கள் அனைவரின் ஆசியோடு விழாவை துவங்குகிறோம். Good evening and a very warm welcome to one and all present here on this auspicious occasion. On behalf of Kalalaya Art Academy and Satyabala's family, we take immense pleasure to welcome you all to an evening of exhilarating music that transcends one to another world. The art of learning Bharatanatyam is a journey explored on a special path as we are assembled here to witness Satya's Arangetram. Arangetram is a significant milestone in Satya's journey, marking her debut performance on stage as a solo performer after years of rigorous training and dedication. பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம் பல்கி பெருகி வளர்ந்திட, அந்த அற்புத கலையை மாணவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கற்றுத்தந்து அவர்களின் வாழ்வு பயணத்தில் ஏணிப்படியாக இருந்து ஏற்றமடைய செய்யும் கலாலயா கலைக்கூடம் ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு முன் குரு ஸ்ரீமதி மீனா குமாரி விதைத்த விதை இன்று விருட்சமாய் உருவெடுத்துள்ளது. கலாலயா 200க்கும் மேற்பட்ட மாணவியருக்கு நாட்டியமும் இசையும் பயிற்றுவித்து கலை பணியாற்றி வருகிறது. கலாலயாவில் வீணை, வாய்ப்பாட்டு, தேவாரம் என குழந்தைகளை இசையுடன் இணைக்கிறார் கலாலயாவின் பள்ளி முதல்வர் திருமதி லலிதா குமாரி அவர்கள். இந்தியா மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள் பலரின் சலங்கை பூஜை, அரங்கேற்றம் மற்றும் நடன நிகழ்வுகளை கலாலயா முன் நின்று நடத்தியுள்ளது. 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சலங்கை பூஜையும் 55க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அரங்கேற்றமும் சிறப்பாக நடத்தியுள்ளது கலாலயா கலைக்கூடம். கலாலயா மாணவர்களுக்கு பல மேடை நிகழ்ச்சிகளிலும் கோவில் விழாக்களிலும் பங்கேற்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து, அவர்கள் மக்கள் தொலைக்காட்சியில் பாவ ராக தாள நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து இறுதி சுற்று வரை முன்னேற்றியதும், டிடி பொதிகை தொலைக்காட்சியிலும் சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில், ஹைதராபாத் ஷில்பாராமம் நவராத்திரி கலை விழாவில், நியாட் நடத்திய சர்வதேச மாநாட்டிலும் பங்கு பெற்று மாணவர்கள் தங்கள் நடன திறமையை வெளிப்படுத்தியதும் அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை. தான் கற்ற கலை தன்னோடு மட்டும் இருந்துவிடக்கூடாது என்று எண்ணி கலாலயா கலைக்கூடத்தை நிறுவி கலையின் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் குரு ஸ்ரீமதி மீனா குமாரி. Behind every successful Arangetram, there are artists who accompany us through this journey. Thank you for gracing us with your talents. அருவமாயிருக்கும் இறைவனோடு நம்மை இணைக்கும் ஒரு மொழிதான் இசை. அந்த மொழியின் இலக்கணமறிந்த வல்லுநர்கள் நம் இசை கலைஞர்கள். நட்டுவாங்கம் குரு ஸ்ரீமதி மீனா குமாரி. வாய்ப்பாட்டிற்கு சொற்கட்டுகளால் வலிமை தந்து, வாத்தியங்களுக்கு நட்டுவாங்கத்தால் உறுதி தந்து, நடனத்திற்கு முழு வடிவம் அளிப்பவர் இவர். வாய்ப்பாட்டு ஸ்ரீ டி வெங்கட்ராமன். அதிகாலை சூரியனின் ஒளிக்கரங்களாய், அந்தி மாலை தென்றலின் தீண்டலாய், நள்ளிரவின் மதியின் குளிர்ச்சியாய், முப்பொழுதும் இதம் தரும் இவர் குரலிசை. மிருதங்கம் ஸ்ரீ பாரிஸ் மகேஷ். பெருமாளின் மத்தளத்திற்கு அந்த ஈசனும் ஆடினான் பொன்னம்பலத்தில். இசையையும் ஜதியையும் ஒன்றிணைக்கும் இவர் மிருதங்க தாளத்திற்கு அனைவரின் பாதமும் ஆடிடும் தன் நிலை மறந்து. புல்லாங்குழல் ஸ்ரீ ஜே மோகன்ராஜ். மாயோனின் குழலோசை அகிலத்தை மயக்கிட, இவரின் குழலோசை அனைவரையும் கவர்ந்திடும். எங்கும் நிறைந்திருக்கும் காற்றை துளை வழி செலுத்தி மெல்லிசையாக்கி அனைவரையும் தன் வசப்படுத்தும் மாயாஜால வித்தகரிவர். வயலின் திருப்பெருந்துறை ஸ்ரீ ஆர் ராஜசேகர். மாட நம்பு இவரை தாக்கிட, வயலினோடு இவர் காதல் மலர்ந்திட, அந்த அற்புத உணர்வை நாம் உணரலாம் இவர் வயலின் இசை நம் செவி தொடும் பொழுது.